பொருள்கள் பார்த்துக்கோங்க. இந்த டம்ளரால் 3/4 டம்ளர் கடலைப்பருப்பும் ஒரு அரை மேலே நல்லா வலிய விட்ட மாதிரி துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு அதிகமாக இருக்கணும், துவரம்பருப்பு கம்மியாக இருக்கணும். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு புளி, குழம்புக்கு தேவையான பொருள். இப்போ இந்த கடலைப்பருப்பு துவரம்பருப்பை நம்ம கடைஞ்சிட்டு ஒரு வடிகட்டில் நம்ம வடிய விட்டுறணும். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வடிய விட்டுருங்க. பருப்பை தண்ணி இல்லாமல் இருக்கணும். நல்லா வடைக்கு மாதிரி கரகரப்பாக நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இதையும் போட்டுட்டு நம்ம பெருங்காயத்தூள் போட்டுட்டு இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இதான் பக்குவம். நம்ம வடைக்கு அரைக்கிறோம் இல்லையா, ஆமை வடைன்னு சொல்லுவோம், சில பேர் கார வடை, பருப்பு வடைன்னு சொல்லுவீங்கள, அந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இதில் உப்பு, பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் நான். இதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உருண்டையாக உருட்டி நம்ம இட்லி தட்டில் வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டைகளை நம்ம அப்படி இட்லி பானையில் வச்சிடலாம். நீங்கள் ஒன்றா வச்சு கூட எடுக்கலாம், ஏன்னா தண்ணி வடிஞ்சிடும். அதனால் ஒன்று வெந்தோடனே இன்னொன்று வைக்கலாம். நம்ம வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்பூனால் குத்தி பாருங்கள். இது பார்த்திங்கனாவே தெரியும், எதுவுமே ஒட்டலை பாருங்கள், நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பெருங்காயத்தூள் போட்டால் தான் உங்களுக்கு குழம்புல உள்ள இந்த பருப்பு உருண்டை நல்லா ஜீரணம் ஆகும். நமக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்தயம், கடுகு வெடிச்சோன்னா நம்ம வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுப்போம். கொஞ்சம் கூட கரைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த உருண்டையெல்லாம் போட்டோம்னா நல்லா இழுக்க ஆரம்பிச்சிடும், அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சள்தூள் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுட்டு கடைசியாக நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சில பேர் இந்த குழம்புலேயே உருண்டையை உருட்டி போடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா எப்போவுமே வேக வச்சு அதுக்கப்புறம் இதில் உருட்டி போடுவாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், இந்த உருண்டை உடையாமல் இருக்கும். ரெண்டாவது நாங்கள் சின்ன வயசில் இதை வேக வச்சோன்னே தனியாக சாப்பிடுவோம் குழம்புல போடுறதுக்கு முன்னாடி. அதுக்காக கூட அவங்க எடுத்து வச்சாங்க, வேக வச்சு வச்சாங்களான்னு தெரியல. அதனால் நான் எப்போவுமே இந்த உருண்டை உடையாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க அம்மா. அதுக்காக நான் வேக வச்சு போடுவேன். வேக வச்சு போட்டிங்கன்னா இந்த உருண்டை குழம்புல உடஞ்சி போயிடாது. சுவையான குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பருப்பு உருண்டை இந்த அளவு போதும். நீங்கள் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா நேரம் ஆக ஆக அந்த உருண்டை குழம்பு அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். இதுக்கு தொட்டுக்க நம்ம வத்தல் வறுத்துருக்கேன். நான் அன்றைக்கி வத்தல் வறுத்து சாப்பிட்லாம், ஏன்னா நமக்கு இந்த உருண்டை குழம்பு இருக்கிறனால காய் எதுவும் தேவையில்லை. சுவையான இந்த பருப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வத்தல் ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் இந்த குழம்பும் ரெடியாக இருக்கும்.